ஸ்டேட் பேங்க் அக்கௌண்டோட மினி ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்றது மூலியமாக நம்ம எஸ்எம்எஸ்லேயே மினி ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படின்ற ப்ராசஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய மெசேஜ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ மெசேஜ் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து போயிடுங்க. அதில் வந்துட்டு யாருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணுமோ அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு என்ன டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணுமோ அதையுமே நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து அங்கே டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. எம்எஸ்டிஎம்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக கேப்ஸில் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த நம்பருக்கு எம்எஸ்டிஎம்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பிஐ தரப்புலேருந்து மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து பேலன்ஸு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக இருக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட பேங்க் அக்கௌண்டோட உங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க்ல வந்து இருக்கணும். அப்படி லிங்க்ல இருந்து நீங்க அந்த நம்பர் மூலியமாக இந்த மாதிரி நீங்க வந்து எஸ்எம்எஸ் பண்ணி உங்களோட எஸ்பிஐயோட அந்த மினி ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து எடுத்துக்க முடியும். இதே லிங்க்ல இல்லாத நம்பர்ல நீங்க போயிட்டு வந்துட்டு எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து வராது. அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட பேங்க்ல லிங்க் ஆன நம்பர்ல இருந்து நீங்க எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மினி ஸ்டேட்மெண்ட் நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் எஸ்எம்எஸ் மூலியமாகவே நீங்க வந்து பாத்துக்க முடியும். இந்த வீடியோ மூலியமாக எஸ்பிஐ மினி ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத டீட்டெயிலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.